இந்த டாப்பிக்கோட பேர் பிஸ்னஸ். இது 1 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க், 5 மார்க் எதில் வேணால் கேட்பாங்க. ஸோ அ பிஸ்னஸ் இஸ் அன் என்டிட்டி தட் செல்ஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு ஜெனரேட் ப்ராஃபிட். இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் இருக்குன்னா சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், எல்எல்சி, கார்பரேஷன், இந்த மாதிரிலாம் பிஸ்னஸஸ் இருக்கும். யாருக்காச்சும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கா? நித்யா, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா? புரியல. பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா? பிஸ்னஸா? ஒழுங்காக கிளாஸை கவனி, கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஏய் நித்யா, இட்லி கடை போடுவோமா? இட்லி கடையா? ஆமா போடுவோம், இட்லி கடை போடுவோம். நல்ல லாபம் தெரியுமா? ஏய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். ஐயோ போச்சு, நம்மள தான். நம்மள இல்லை நித்யா, அந்த பக்கம் கூட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்குல்ல, அவங்க தான். ஏய் காது கேட்கலையா? எந்திரி. என்ன திமிரா உட்காந்துருக்க? பாமா, ருக்மணி, உங்களை தான் மேம் கூப்பிடுறாங்கல்ல, எந்திரிங்க. ஏய் கிறுக்கு, எங்களை இல்லை உன்னத்தான். மேம், உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்ல சொல்ல எந்திரிக்க மாட்டுறாங்க பாருங்க. சமந்தா, கோ டு பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். ஐயோ மேம், ஏன்? நான் உங்களுக்கு சப்போர்ட் தானே பண்றேன். நித்யா, நீயும் தானே அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருந்த. கிளாஸை விட்டு வெளியே போங்க 2 பேரும் முதல்ல. ஐயோ நாங்க முதல்லலாம் இல்ல. திமுரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. கிளம்புங்க 2 பேரும் கிளாஸை விட்டு வெளியில. மேம் மேம் நான் எதுவும் பேசல. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கதையை அடிக்கிறீங்க கதை. என் கண்ணு முன்னாடி உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். கதை அடிச்சோமா? எவ்வளோ இன்னோவேட்டிவா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க கதை அடிச்சோன்னு எங்களை இலக்காரமா பேசுறீங்க. இன்னோவேட்டிவாவா? என்ன இட்லி கடை போடணும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். மேம், ஜீனியஸ் மேம். நீங்க எப்படி கற்பூர மாதிரி கபக்குன்னு பிடிச்சிக்கிட்டீங்க? நாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது இட்லி கடை போட போறியா? ஆமா, நீங்க தானே கேட்டீங்க ஏதாவது ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கான்னு. அதான் நானும் நித்யாவும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா எங்களை பிடிச்சி திட்டுறீங்க. நீங்களே கேள்வி கேட்பீங்களா, நீங்களே திட்டுவீங்களாம். என்ன நியாயம் இது? இப்போ நீங்க எல்லாரும் இதுக்கு கை தட்டி இருக்கணும். இட்லி கடை போடுறதுக்கு எதுக்கடி MBA படிக்கிற? பெண்களுக்கு படிப்பு முக்கியம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு, அதனாலதான் படிக்கிறேன். ஏய், என் ஆத்திரத்தை கிளப்பாத. என் கண்ணு முன்னாடி நிற்காத, கிளம்பி இங்க இருந்து. நித்யா, மேம் சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இப்போ இங்கிருந்து வெளியே போ. இல்லைன்னா நான் கிளாஸே எடுக்க மாட்டேன். நீ உங்கள் கிளாஸுக்கும் நான் வரமாட்டேன். இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. அப்படியே உட்காந்துரு. சமந்தா ப்ளீஸ் டி, ஏன் இப்படி பண்ணுற? வா கிளாஸை விட்டு வெளியே போகலாம். பாமா, ருக்மணி, மேம் சொன்னது கேட்டுச்சுல? எங்கள் 2 பேரையும் வெளியே போய் ஃபன் பண்ண சொன்னாங்க. நீங்கள் இங்கேருந்து கிளாஸுக்கு வந்தீங்க. அப்புறமா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் அனுப்பி விடுங்க, சரியா? பாய். நித்யாவா, போவோம். சி, எங்கேருந்து தான் இப்படிலாம் வந்து சேருதுங்களோ. நீங்களாம் கிளாஸுக்கு கவனிங்க. இப்போ குழுக்குழுன்னு இருக்க அவனுக்கு. ஒரு ஃப்யூச்சர் ஆண்டர்ப்ரனரை பற்றி என்ன பேச்சு பேசுகிற நீ? பின்ன கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை கவனிக்காமல் நொய் நொயின்னு பேசினா யாருக்காக இருந்தாலும் கோவம் தான் வரும். சரி விடு, அதான் வெளியே வந்துட்டோம்ல. கேன்டீன் போவோமா? சமோசா சூடாக போட்டிருப்பாங்க, ஆளுக்கு 2 சாப்பிடுவோம். வரியா? போவோம். வரேன்னா வரேன் சொல்லு, வரலன்னாலும் வரேன் சொல்லு. அதுக்கே இப்படி முறைக்கிற? ஹே யாரே நீ? உன்கிட்ட கொஞ்ச நேரம் கூட என்னால் கோவமாக இருக்க முடியல. சரி சரி, மூஞ்சுக்கு முன்னாடி புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஸ்டார்ட் பண்ணு. என்ன என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ தானே நித்யா சொன்னேன் மூஞ்சுக்கு முன்னாடி புகழாதன்னு. அதான் நான் திரும்பி நின்றுக்கிறேன். இப்போ பாராட்டு. ஏ லூஸு, வா போகலாம். பரிசு கொண்டு வந்தியா? ஐயோ இல்லடி, பேக்குள்ளேயே இருக்கு. பேகு கிளாஸ்குள்ளேயே இருக்கு. ஐயோ அப்படியா? சரி பரவாயில்ல, அக்கௌண்ட்டில் சொல்லி சாப்பிட்டுக்கலாம், வா. நித்யா, மேம். மேம்
நித்யா, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இவ கூட சேர்ந்தனா நீயும் உருப்படாம தான் போக போற பாரு. மேம், ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணேன். சரி மேம், அது போகட்டும். ஒரு 30 ரூபா இருந்தால் தரீங்களா? எதுக்குடி 30 ரூபா? அது இல்லை மேம், கிளாஸை விட்டு நீங்கள் எங்களை வெளியே அனுப்பிட்டீங்க. இங்கே நிற்கிறதுக்கும் போர் அடிக்குது. அதுதான் அப்படியே கேன்டீனுக்கு போனோன்னா சமோசா நல்லா சூடாக போட்டிருப்பாங்க. நானும் நித்யாவும் சாப்பிடலான்னு பார்த்தோம். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இன்னொரு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க மேம். 3 பேரும் போய் சாப்பிட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க? சி, இப்படியுமா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை. கெட் அவுட் ஆஃப் மை ஃபேஸ். டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்டி வம்பிழுக்கிற? ஹெச்ஓடி கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட போறாங்க. நானும் போட்டு கொடுப்பேன். என்னன்னு? நான் கொஷின் கேட்டேன், அந்த கொஷினுக்கு கரெக்டாகவே அவங்க ஆன்சர் பண்ணல, கிளாஸில் தூங்குறாங்க. அது நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆனா உன்கிட்டலாம் உஷாரா தான் இருக்கணும் போல. அது மற்றவங்களுக்கு நித்யா, உனக்கு இல்லை. நித்யா, நீ இங்கே நின்னுக்க, நான் போய் சமோசா வாங்கிட்டு வரேன். சரிடி, ஓகே. ஆனால் நித்யா, அந்த மேமை பத்தியா, கெட் அவுட் ஆஃப் மை ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆமா, நானும் நோட் பண்ணேன். சரி, நான் போயிட்டு வரேன், நீ இங்கே உட்காந்துக்க. அண்ணே, சமோசா எப்போ போட்டது? இப்பதான் ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. சரி சரி, ஒரு 4 சமோசா பேக் பண்ணுறீங்களா? ஆ சரிம்மா, 40 ரூபா கொடு. அண்ணே, காசு கிளாஸ் ரூமில் இருக்குது. இப்போ என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு தரேன். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டும் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னா நான் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். என்னண்ணே, நான் தரமாட்டேன்னா சொன்னேன்? இங்கே நிற்கிறேன், அங்கே நிற்கிறேன், அவங்க கிட்ட போய் ஜூஸ் குடிக்கிறேன், இங்கேயே தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு தரேன்ன. என்னமோமா, சரி 4 போதுமா? போதும்ண்ணே. பக்கோடா நல்லா சூடாக இருக்கும் போல, இப்போ தான் போட்டிருப்பாங்க, எடுத்து சாப்பிடணும் போல ஆசையாக வேற இருக்கே. இந்த அண்ணன் வேற பக்கத்துலேயே நிற்கிறாங்க. சரி, எடுத்து ஒன்று தானே சாப்பிடுவோம். என்ன டேஸ்ட்டு! இன்னொன்று அப்படியே லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏய் பொண்ணே, என்னண்ணே? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒன்னொன்னா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னென்ன சொல்கிறீங்க? நான் சாப்பிட்டேனா? ஆமா. அண்ணே, நீங்கள் வேற ரொம்ப நேரம் வெயிலே நிற்கிறீங்கல்ல, அதான் உங்களுக்கு கண்டதெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. நானும் அப்படிலாம் எடுத்து சாப்பிட மாட்டேன்னே. நீங்கள் சமோசா பேக் பண்ணிட்டீங்களா? அதை கொடுங்க எனக்கு. நீ வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்புமா தாயே. இந்தா புடி. எதுக்கு கோவப்படுறாங்க? சரிண்ணே, வரேன், தேங்க்யூ. நித்யா, சமோசா வாங்கிட்டேன், சாப்பிட்றியா? அக்கௌண்ட்ல வச்சு சொல்லியாடி வாங்கின? ஆமாம், நம்ம கேன்டீன், நம்ம காலேஜ், நமக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்றேன். நித்யா, அங்கே பாரு உன் தங்கச்சி. அக்கா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும். கிளாஸ்ல இல்லாமல் இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைக்கா, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சா, சரி அதான் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஏன், எதுக்கு தலைவலிக்குது? தெரியலக்கா, ஃபைனான்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருந்ததா, சரியான மொக்க, அதான். சரி, நீ போய் எங்களுக்கும் சேர்த்து டீ வாங்கிட்டு வா, நான் சமோசா வாங்கி வச்சிருக்கேன், 3 பேரும் சாப்பிடலாம். சரிக்கா. லேட்டர். நித்யா, பெல் அடிச்சது முதல் ஆளாக வெளியே வந்தாச்சு. ஆமாண்டி. சரி, என் தங்கச்சிக்கு வெயிட் பண்ணலாம், 3 பேரும் சேர்ந்து ஒன்றா போகலாம், சரியா? சரி. அப்புறம் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அந்த பையன் திருப்பி பின்னாடி வரானா? சும்மா இருடி. ஏன் நித்யா, எதுக்கு பயப்படுற? எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்டி. என் தங்கச்சிக்கு கூட இன்னும் தெரியாது. சமந்தா, அவ வரா, அமைதியாரு.